துளாராசி நேயர்கள் ரொம்ப சிரிச்சிங்க, அப்படியே ஆகா ஒரே சிரிப்பு 2 வருஷமா. இனிமே சிரிக்க மாட்டீங்க. டோன்ட் வரி. உங்களுக்கு 8ல் குரு வந்துட்டார். கோழி சண்டைக்கெல்லாம் கோர்ட்டுக்கு நீ போனாலும் குடும்பம் வாழ்ந்துன்னு, அந்த மாதிரி சும்மா சுத்தின பாவத்துக்கு கல்யாணம் தான் பண்ணாலும் டோன்ட் வரி. சும்மா சுத்தின பாவத்துக்கெல்லாம் உங்களை கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அதனால் யார்கிட்டையும் பேசாதீங்க. ரோட்டில் படுத்துக்கிற நாய் இருக்குல்ல, அது கதவை திறந்து வீட்டுக்குள்ளே வந்து உங்களை கடிச்சிட்டு போவோம். ஏய், நான் வீட்டுக்குள்ளே டிவி தானடா பார்த்துன்னு இருந்தேன். நியாயம்தான். அந்த நாய்க்கு என்ன காண்டோ தெரியலையே, உன்னை வந்து கடிச்சிட்டு போகுது. நான் இந்த மாதிரி ஒருத்தருக்கு பலன் சொன்னேன். உனக்கு இந்த மாதிரி வந்து ரோட்டில் படுத்துக்கிற நாயெல்லாம் வந்து கடிக்கும்னு சொன்னேன். என்னாச்சு தெரியுமா? அவன் மாடியில் படுத்துட்டு தூங்கிட்டு இருந்திருக்கான். அப்போ 2 நாய் சண்டை போட்டு என்ன பண்ணிருச்சு, இந்த வீட்டுக்குள்ளே வந்து படிக்கட்டில் ஏறுதுங்க 2 நாயும். அதில் ஒரு நாய் ஃபஸ்ட்டு ஜம்ப் பண்ணி போயிருச்சு இவனை. 2வது நாய் ஜம்ப் பண்ணும்போது இவன் கொட்டாய் விட்டுட்டே காலை தூக்கி சொரிஞ்சிருக்கான். அப்படி கால் மேலே இடிச்சிருச்சு, ஒப்புன்னு கடிச்சிட்டு போயிருச்சு. அவன் எங்கிட்ட வந்து ஃபீல் பண்ணி சொன்னான், உன் வாய் என்ன கறினாக்கா, நான் மாடியில் தானடா படுத்திருந்தேன், ஒரு நியாயம் வேணாமா, கீழே படுத்துருக்கிற நாய் மேலே வந்து கடிச்சிட்டு போகுதுறான். அந்த மாதிரி துளாராசிக்காரர்களுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும், சோசியல் மீடியாவில் வாய் மூடிட்டு இருக்கணும். ஏன்னா உண்மையில் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். உண்மையில் நடந்த சம்பவம். ஹாய் ஹாய், எங்கே இருக்கிறீங்க? சென்னை. நானும் சென்னை. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. நீங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பேசுகிறீங்களே. நீங்களும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பேசுகிறீங்களே. ஆமாம், உங்கள் பேர்? நான் தாண்டா உன் பொண்டாட்டியே அப்படின்னு வந்தது. அன்னைக்கு சிக்கனை வந்தான். 5 வருஷமாக இப்போ தான் ஹவுஸ் அரெஸ்ட்லேயே இருக்கான். இன்னும் என் ஃப்ரெண்டு. திரும்பவும் சொல்கிறேன், உங்களை டெஸ்டிங் பண்ணுறதுக்கு உங்கள் ஒய்ஃபே பேக் ஐடியில் வந்தாலும் வருவாங்க. அதனால் யாராவது ஹாயி பாயி எல்லாம் அனுப்பிச்சாங்கன்னா, அம்மா சகோதரி வணக்கம், ஐயா வணக்கம், அம்மா வணக்கம், நியாயமாரே எல்லாருக்கும் வணக்கம் நியாயமாரே அப்படின்ட்டு கம்முன்னு போயிட்டீங்கன்னா நல்லது. ஜாகிரதையாக இருக்குது. துளாராசிக்காரர்களுக்கு ஆபத்தான. ஆனால் 5ல் இருக்கும் சனி உங்களுக்கு நிறைய சொத்து பத்துக்களை உண்டாக்கி தருவார். நிறைய லேண்டு, அசையா சொத்துக்கள், லேண்டு, வீடு போன்ற விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும். அது ஒரு சந்தோஷம்தான். ஆனால் 8ல் குரு மறைவதால் புகழ் கெடும், பெயர் கெடும். பேசும்போது யாராவது அரசியல்வாதிகளாக இருந்தால் சபையில் பேசும்போது திருத்தவாரிலாம் ஒன்றும் வேண்டாம், ஜாக்கிரதையாக பேசுங்க, அப்புறமா மாட்டிக்குவீங்க. சரியா? அதே மாதிரி மெசேஜ் அனுப்பும்போது உங்கள் ஒய்ஃப் ஃபேக் ஐடியில் வராங்களா இல்லை உண்மையிலேயே இது ஐடியான்னு டெஸ்டிங் பண்ணிட்டு அனுப்புங்க. என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசி நேயர்களே, 6ல் மறைஞ்சிருந்த குரு 7க்கு போயிட்டார். அப்புறம் என்னங்க பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஜாலியாக இருங்க. 7ல் இருக்கிற குரு என்னென்ன செய்ய போகிறார்? கல்யாணம் பண்ணி வைப்பார். 7ல் இருக்கிற குரு வெளிநாட்டு யோகங்களை தருவார். கனடாவில் தான் போவேன், நான் வந்து கனடாவில் தான் நான் பார்க் பண்ணுவேன். என்ன பார்க் பண்ணுவீங்க? அதெல்லாம் சொல்ல முடியாது, கம்யூனிட்டி கைட்லைன்ஸ். நான் வந்து கனடாவில் போய் மட்டும்தான் நான் பார்க் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சா அங்கே தான் நீங்கள் பார்க் பண்ணுவீங்க. யூ டோன்ட் வரி. அப்போது 7ல் இருக்கக்கூடிய குரு காதலை தருவார். ரொம்ப ஆழமான காதல் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப அழகாக லவ் பண்ணுவீங்க. லவ் பண்ணுறதுக்குன்னே பிறந்தவங்க நீங்களாம். விருச்சிக ராசிக்காரர்கள்லாம் லவ் பண்ண ஆரம்பித்தா அப்படி லவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் தனுசு ராசி. 4ல் ராகு. உயர்கல்வி, உயர் பதவி, ப்ரமோஷன் போன்றவற்றை கெடுப்பார். ப்ரமோஷன்ஸ் இது இல்லாமல் இந்த வருஷம் என்ன கிரேடு போடுவாங்க, அது போடுவாங்க, இது போடுவாங்க. எந்த கிரேடும் போட மாட்டாங்க. முட்டை 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 முட்டை. இதுக்கு நான் இந்த பலனை கேட்காமே இருந்திருக்கலாம். யார் நம்ம எப்பா நான் உங்களுக்கு நல்லது சொல்கிறேன் கேளுங்க. சரியா? யார் நம்ம மேனேஜர் தானே, போகிறான், நம்ம தானே 2 அடி நம்ம ரூமுக்குள்ளே வாங்கினா யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு நினச்சிட்டு வெளியே மறந்து வந்துடணும். சரியா? ஜாகிரதையாக இருங்க. அதனால் 4ங்கிறது என்னென்னா கற்பு, உயர்கல்வி தடைப்படும். நான் ஃப்ரெஞ்சுக்கு படிக்க போகிறேன், அங்கே படிக்க போகிறேன், இவன்கிட்ட காசு கொடுத்து போகிறேன். தயவுசெய்து காசு கொடுக்காதீங்க, காசு வராது. தயவுசெய்து உயர்கல்விக்கு போகாதீங்க, வராது. அதே மாதிரி தயவுசெய்து IVF, IUI போன்றவை பண்ணாதீங்க, நடக்காது.
ஐவிஎஃப்ஓ ஐயூஇஓ நீங்கள் பண்ணிங்கன்னா அது நடக்காது. சரியா? அதுக்கான எஃபர்ட்ஸ் போடாதீங்க, நேச்சுரலாகவே ட்ரை பண்ணுங்கள்.